தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இன்று இன்று உங்களோடு கூட பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு எல்லா விஷயத்திலையும் நம்ம ஐ எம் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிடுறோம். நான் நல்ல பலம் உள்ளவனாய் இருக்கிறேன், பலவானாய் நான் இருக்கிறேன். எல்லாத்துலேயும் நம்ம மார்த்தட்டி கொள்ளுகிறோம். நீ பலவானாய் இருப்பது பெரிதல்லப்பா, நீ பலமுள்ளவனாய் இருப்பது பெரிதல்ல. யார் வேணாலும் எதையும் சாதிக்கலாம், எதையும் செஞ்சிட முடியும். வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். அவனிடத்தில் பலன் இருந்தது. அவனை கயிறுகளால் கட்டும்போது, அவனுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் வந்த பொழுது அதை ஒரு நெருப்பு பட்ட நூல் போல அற்றுப்போக பண்ணுகிறான். தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். இவைகளெல்லாம் நல்லது தான். நான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ பலவானாய் இருப்பது பெரிதல்ல, நீடிய சாந்தமுள்ளவனாய் இருக்கிறாயா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பொறுமையாக இருந்து ஓடுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுக்கிற சில பாதைகளில் என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு செய்கிறத காட்டிலும் நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களில் பொறுமையோடு கூட இருந்து நடப்பீங்க. நிதானமாக அதை நடத்துங்க. அப்போ அந்த நிதானத்தோடு கூட போகும்போது வசனம் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவனில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கி அந்த நீடிய சாந்தத்தோடு கூட போகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி வரட்டும், அந்த அனுபவம் வரட்டும். கர்த்தர் விரும்புகிறார், என் பிள்ளைக்குள்ளே அப்படிப்பட்ட அனுபவம் வந்துடணும். என்கிட்ட பலன் இருக்குன்னு சொல்லி தம் பலனை சார்ந்து நான் எல்லாத்தையும் செஞ்சிடுவேன், ஓடிடுவேன், போய் எங்கேயோ ஒரு இடத்துல முட்டி மோதிக்கிட்டு நிற்கிறதில்ல. அதே சிம்சன் பாருங்கள், அடித்து முடித்த உடனே அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் இப்போ இவங்க முன்னாடி சாகணுமா? சாந்தம் இல்லை. தண்ணீரை தருகிறவர் கர்த்தர், ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர், நிரப்புகிறவர் கர்த்தர். நீ பெரிய ரட்சிப்பை செஞ்சுருக்கலாம்ப்பா. நான் சொல்கிறேன், நான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை செய்தேன், நான் இவங்க கண்களுக்கு முன்னாடி சாகணுமா? நிதானம் இல்லை, நீடிய சாந்தம் இல்லை, பொறுமை இல்லை. நடந்த காரியம் என்ன? அப்போது அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள், அவசரப்பட்டு வார்த்தைகள். இன்றைக்கி நிறைய நேரங்களில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அதுதான். ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருக்கிறது போல இருக்குது, பலவானாக இருக்கிறது போல இருக்குது. அவசரப்பட்டு நீடிய சாந்தம் இல்லாமல் வார்த்தைகள் புறப்படுது. அவசரப்பட்டு தான் செய்கிற காரியங்களில் சடுதியாய் விழுந்து போகிறார்கள். நீடிய சாந்தம் இல்லாமல், பலன் இல்லாமல் அற்று போகிறதான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு பொருளை வாங்க போகிறேன்னா வெயிட் பண்ணுறேன், சாந்தத்தோடு கூட இருக்கிறேன். எனக்கு தெரியுன்றதுக்காக ஓடி போய் எல்லாத்தையும் அகப்படுத்துகிறதில்ல. ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா சாந்தமாக இருக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். ஒரு படிப்பின் காரியத்துக்கு முன்னோக்கி போக போகிறேன்னா வெயிட் பண்ணுறேன். நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அவைகள் எல்லாவற்றுக்கும் என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிள்ளையே, பலவானை பார்க்கிலும் நீ நீடிய சாந்தம் உள்ளவனாக இருந்துப்பார். சகலவற்றையும் சுதந்தரிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சகலவற்றையும் சுதந்தரிக்க உங்கள் வாழ்க்கையில் ஆட்கொள்ளும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார். இன்றைக்கி நீ சில காரியத்தில் நீ நீடிய சாந்தமாக இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சாந்தத்தோடு இரு. அவசரப்படாத, கோவப்பற்றாத, சடுதியான காரியத்தை செஞ்சிடாத. சாந்தத்தோடு இரு. காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவானை பார்க்கிலும் எனக்கு பலன் இருக்கு, அதை செய்வேன், இதை செய்வேன் இல்லை. ஆண்டவரே, நீடிய சாந்தத்தோடு கூட கர்த்தர் விரும்புகிற பாதையிலே பொறுமையோடு கூட தாபரித்திருக்க ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, பலவானை பார்க்கிலும் யூ கேன் பி த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அதை விட
யூ ஜஸ்ட் வெயிட் அப்பான் த லார்ட். நீடிய சாந்தமுள்ளவனாயிரு, நீடிய சாந்தமுள்ளவனாயிரு. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். God bless you. God bless you. God bless you.